ஹாய், நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கும் 2025 பேப்பர் 26 நடந்த பேப்பர் 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் 2025-26 முதலாவது வினாவிலிருந்து 5வது வினா வரையான வினாவுக்கான கலந்துரையாடல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும். இந்த வினாத்தால் தொடர்ச்சியாக வீடியோவாக போடுவேன். அதனுடைய வீடியோக்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும். நாங்கள் இதில் பார்க்க போகிறது ஒரு பிஎம்ஐ சம்பந்தமான ஒரு வினா, உடற்திணிவு சுட்டி சம்பந்தமான ஒரு வினா. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் உடற்திணிவு சுட்டி அட்டவணையை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த உடற்திணிவு சுட்டி அட்டவணையில் எந்த மாதிரியான வினாக்கள் வரலாம் என்று சொன்னால், முதலாவது நிறம் சம்பந்தமான வினாக்கள் வரலாம். எந்த நிறம் வரும் அப்படிங்கிற நிறம் சம்பந்தமான வினாக்கள் வரலாம். ரெண்டாவது, இதில் வரக்கூடிய போஷணை குறைபாடுகள், பருத்த உடல், அதிக நிறை, சாதாரண நிறை, குறைவான நிறை போன்ற போஷணை குறைபாடுகள் பற்றி வரலாம். எந்த கலருக்கு எந்த போஷணை குறைபாடு வரும், அல்லது எந்த போஷணை குறைபாடு எந்த கலருக்குள்ள வரும்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஸ்டி வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் வரைகிற இடத்துல எஸ்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது +2 எஸ்டி +1 எஸ்டி மீடியம் மறை 2 எஸ்டின்னு சொல்லி இதில் எஸ்டி கணக்கு கொஞ்சம் இருக்குது. இதில் இந்த கலர் எந்த எஸ்டியில இடையில வரும், உட்பட்ட வீச்சுக்குள்ளே வரும்னு கேட்கலாம், அல்லது இந்த எஸ்டி என்ன கலருக்குள்ளே வரும்னு கேட்கலாம். அப்படி நிறைய கேள்விகள் இதில் கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வரும். அடுத்தது போஷணையோட இதை தொடர்புபடுத்தலாம். நாங்கள் படிப்போம் போஷணை அப்படிங்கிற ஒரு பாடம் படிப்போம். அந்த போஷணையோட இதை தொடர்பு படுத்த இயலும். ஆக இப்படியெல்லாம் உடற்திணிவு சுட்டியை வச்சு கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் முதலாவது, அதாவது 6வது வினாவுக்கு போகலாம். 6வது வினா, ஒரு பொழுதும் உடற்பயிற்சியில் ஈடுபடாத, எப்பவுமே உடல் அசைவுகளில் ஈடுபடாத பயனற்ற உணவுகளையும் உடன் உணவுகளையும், இதில் இதெல்லாம் ஒரு நிறை உணவு இல்லை, ஏதாவது ஒரு போஷணை கூறு மட்டும் அதிகமாக காணப்படக்கூடியது அல்லது பயனற்ற உணவுகளாக இருக்கும். நிதமும் உட்கொள்கின்ற ஒருவன் ஒவ்வொரு நாள் இந்த உணவை சாப்பிட்டால் ஒரு மாணவன் வரைவில் எந்த நிரலை சேர்ந்தவராக இருக்க இடம் உண்டு. இந்த வரைவில் எந்த நிரலை சேர்ந்தவராக இருக்க இடம் உண்டு. பாப்போம், வேற எண்ணத்துல வருவார். பச்சை நிறத்துல வரமாட்டார். ஏண்டா இவர் நிறை ஆரோக்கியம் உள்ள ஒரு ஆள். சாதாரண நிறையில உள்ள ஆள் பச்சை கலருக்குள்ள இருப்பார். ஆகவே ஆரோக்கியமான ஒரு ஆள் பச்சை நிறலுக்குள்ள வரமாட்டார். அப்ப இன்னொரு இடத்துல எங்கேயாவது பச்சை இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு. ஆகவே இதுவும் வராது. அப்ப எங்களுக்கு வர வேண்டிய விடை 2வது அல்லது 3வது. அவ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா செம்மஞ்சள் நிறம் போஷணை குறைபாட்டால வாரது, அதுவும் வராது. சாப்பாடு இல்லாமல் வர்றது. ஆகவே இதுக்குள்ள வரப்போது இளம் ஊதாவும் கடும் ஊதா. உடல் பருத்த உடலை கொண்டிருப்பாங்க அல்லது கொழுத்த உடலாக இருக்கும். ஆகவே 6வதுக்கு விட 3வது. இப்படிதான் நீங்க விடையை தட்டி விடணும். பச்சை கலர் இதுக்குள்ள வரமாட்டாரு. அப்ப 2 பச்சை இல்லாம போயிடும். செம்மஞ்சள்ங்கிறது போஷணை குறைபாடு உள்ள ஒரு ஆளா இருப்பாரு. குரலாதல், தேய்வடைதல், அதாவது ஒல்லியா இருப்பாரு அல்லது கட்டையா இருப்பார். நிறைக்கேற்ற உயரங்காணப்படாமை, வயதுக்கேற்ற உயரங்காணப்படாமைங்கிற விஷயங்களுக்குள்ள அது வரும். ரைட். ஆகவே இந்த 3வது இளம் ஊதா கடும் ஊதா நிரல், அதுக்குள்ளதான் அவர் வரப்போறார். நிறைய கார்போஹைட்ரேட் கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்றவர். ரைட். 7வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செம்மஞ்சள் நிற நிரலில், செம்மஞ்சள் நிரலில் அடங்குவார். இந்த செம்மஞ்சளுக்குள்ள குறைவான நிறைய உடையவர் தான் இதுக்குள்ள வரப்போறாரு. அப்ப மெலிந்த உடலை கொண்ட ஒருவர் ஆவார், பொருத்தமான உடல் நிறையை கொண்ட ஒருவர் ஆவார். இவர் வரமாட்டார். இவர் எங்க வருவார்னு சொன்னா 2வது ஆள். பொருத்தமான உடல் நிறையை கொண்டவர்
சாதாரண நிறை பச்சை கலருக்குள்ள வருவார். அப்ப இவர் அங்க வரமாட்டார். நிறை கூடிய ஒருவர் ஆவார். இல்லை, நாங்கள் மேல் கேள்வியிலேயே பார்த்துட்டோம். அதிகமான போசனை உட்கொள்ளக்கூடிய வந்து நிறை கூடியவர்களுக்குள்ள வருவாங்க. கார்போஹைட்ரேட் கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றாங்களுக்கு தான் உடல் அதிகமாக இருக்கும். இலங்கை பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் உண்டு, நிறை கூடியதாக இருக்குது. அடுத்த கொழுத்த உடல் உடையவர் ஆவார். நிறை கூடியவர் எங்க வருவார் பாருங்க, அதிக நிறை லைட் ஊதாக்குள்ள வராரு. பருத்த உடல் கடும் ஊதாக்குள்ள வராரு. அப்ப அவரும் வரமாட்டார். கொழுத்த உடல்காராலும் வரமாட்டார். அப்ப எங்களுக்கு வர வேண்டியது குறைவான நிறை. குறைவான நிறை உள்ளவர் மெலிந்த உடலை கொண்டிருப்பார். அப்ப முதலாவது விட எங்களுக்கு, இரண்டாவதுக்கு விட முதலாவது விட. ஓகே, அப்ப செம்மஞ்சள் நிறத்தை உடையவங்க 2 நோய்க்கு உட்படுவாங்க. ஒன்று குரலாதல், இன்னொன்று தேய்வடைதல். அப்ப இந்த குரலாதல் தேய்வடைதல் என்றா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதோட விளக்கம் பிறகு பார்த்துக்கொள்ள இயலும். நாங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனோம். ரைட், அடுத்தது பாருங்க, இலங்கையில் சிறந்த சுகாதார நிலையை பேணி வருவது தொடர்பில் சவாலாக அமைந்துள்ள ஒரு விடயம். இலங்கையில் சிறந்த சுகாதார நிலைய பேண்டத்தில் சவாலாக அமைந்துள்ள ஒரு விடயம் என்னன்னு கேட்டிருக்கு. ஒன்னொன்று பாடசாலை வைத்திய சேவை. சவாலா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை, இலங்கையில் அது வெற்றிகரமாக ஒவ்வொரு பாடசாலையிலையும் வைத்திய சேவை, பெரும்பாலும் பெரிய பாடசாலைகள் அது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இரண்டாவது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்குமான கிளினிக்குகளை நடத்துதல், அதுவும் இலங்கையில வெற்றிகரமாக நடக்குது. அவை விடைக்கு வராது. குடும்ப சுகாதார தாதியரின் சேவை, அதுவும் இலங்கையில வெற்றிகரமாக செய்கிறாங்க. அடுத்தது, பொருளாதார நிலையும் போட்டியான வாழ்க்கை கோலமும். இலங்கையில இப்பதான் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. போட்டித்தன்மையுடைய வாழ்க்கை கோலம். பாடசாலைகள்ல நல்ல பெருபேறுகளை கூட்டி கொள்றதுக்காக கிளாஸஸ் நடக்குது. காரணம் போட்டித்தன்மையான வாழ்க்கை கோலம். 10 பேர் போக வேண்டிய யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் 10,000 பேர் படிக்கிறோம். ஆகவே பொருளாதார நிலையும் போட்டியான வாழ்க்கை கோலமும் இதுக்குள்ள வரும். ஆகவே 8வதுக்கு 4வது விடை. உடற்திணிவு சுட்டியில பாருங்க, முதலாவது எல்லாமே அப்படித்தான் வந்திருக்கு. கலரை கேட்டு வந்திருக்கு, யாருன்னு கேட்டு வந்திருக்கு, மற்றது பொதுவான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆகவே இந்த உடல் திணிவு சுட்டி அட்டவணை தெரியுமாக இருந்தால் நீங்கள் 3 புள்ளியையும் எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்த 2 வினாவையும் பார்த்துட்டு போயிடலாம். பின்வரும் தகவல்களை வாசித்து விளங்கி 9ஆம் 10ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. நானும் எனது தங்கையும் பாடசாலைக்கு பேருந்து வரும் வரை பேருந்து தரிப்பிட இருக்கை மீது அமர்ந்திருந்தோம். 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. அண்ணனும் தம்பியும் எம்மருகே நின்று கொண்டிருந்தனர். அண்ணனும் தம்பியும் நின்று கொண்டிருக்காங்க. பாடசாலை பேருந்து வந்து தரித்து நின்ற உடனே அதில் ஏறுவதற்காக நானும் தங்கையும் நடந்து சென்றோம். அண்ணனும் தம்பியும் ஓடி சென்று ஏறினர். இப்படி வசன கேள்விகள் வரும்போது அல்லது தகவல் தந்து வரும்போது நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அதை வாசிக்கிற முன்னுக்கு வினாவை பார்த்துட்டு வாருது. ரைட், நாங்க வினாவை பார்த்துருவோம். மேற்படி தகவலின்படி இயக்க கொன்னிலை, டைனமிக் கொன்னிலை காட்டக்கூடியவர் யார்? இயக்க கொன்னிலைங்கிறது அசையக்கூடிய கொன்னிலை. 2வது நிலைத்த கொன்னிலை, நிலையான கொன்னிலையை காட்டக்கூடியவர் யார்? ரைட், அதுக்காக தான் நான் இந்த கேள்வியை வாசிச்சுட்டு வசனத்துக்கு வர சொன்னது. ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது இயக்க கொன்னிலை யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நானும் எனது தங்கையும் பாடசாலை பேருந்து வரும் வரை பேருந்து தரிப்பிடத்தில் இருக்க மீது அமர்ந்திருந்தோம். அப்ப ஒவ்வொருண்டியரும் அசையாத கொன்னிலையில இருக்காவோ, தர போட்டுக்கொள்றோம். அசையாத கொன்னிலையில இருக்காவ. அண்ணனும் தம்பியும் எம்மருகே நின்று கொண்டிருந்தனர். ஆக இதுவும் அசையாத கொன்னிலை. அவ எல்லாருமே அசையாத கொன்னிலையை பேன்றாங்க.
அடுத்தது அப்ப இது ஒரு கேள்விக்குள்ள வந்துடும். 10வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, நிலைத்த கொன்னிலையை காட்டியவர்கள் யார்? அவ நானும் தங்கையும் மாத்திரம் இல்லை, இங்க எல்லாருமே காட்டியிருக்காங்க. 2 பேர் இருந்திருக்காங்க, 2 பேர் ஓடி நின்று கொண்டிருக்காங்க. அப்ப இது எல்லாருமே வரும். அப்ப எல்லாருமேங்கிற விட எங்க இருக்குன்னு சொன்னா, நாம் அனைவரும் மாத்திரம் 4வது விட, 10வதுக்கு 4வது விட. ரைட். அடுத்தது பார்ப்போம். பாடசாலை பேருந்து தரித்து நின்ற உடனே, பேருந்து வந்து நின்ற உடனேயே அதில் ஏறுவதற்காக நானும் தங்கையும் நடந்து சென்றோம். அப்ப இவங்க 2 பேரும் நடந்து சென்றிருக்காங்க, அண்ணனும் தம்பியும் ஓடி சென்றனர். ஆக இதுல 4 பேருமே அசையக்கூடிய கொன்னிலை, ஓடுறது நடக்கிறது, 4 பேருமே அசையக்கூடிய கொன்னிலையை கொண்டிருக்காங்க. அவ இங்கேயும் நாம் அனைவரும்ங்கிற விட தான் வரும். ரைட். ஆகவே இந்த வசன கேள்வி வரும்போது நீங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கேள்வி 2ஐயும் வாசிச்சு போட்டு இதை வாசிப்பீங்களாக இருந்தால் இலகுவானதாக இருக்கும். ரைட். இப்போ நாங்க பார்க்கலாம், 6ல இருந்து ஒவ்வொரு விடையா பார்த்து வரலாம். 6வதுக்கு 3வது விட, 7வதுக்கு 1வது விட, 8வதுக்கு 4வது விட, 9வதுக்கும் 4வது விட, 10வதுக்கும் 4வது விட. ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவு செய்து கொள்ளலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் போர் அடிக்குமேங்கிறதால தான் நான் 5 வினாக்களாக செய்து கொண்டிருக்கேன். தொடர்ச்சியாக இந்த வினாத்தாளுடைய வீடியோக்களை பார்வையிட நான் செய்து 5 நிமிஷ வீடியோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துக்கொள்றதுக்கு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப் அல்லது வீடியோ கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் அது தொடர்பாக விளக்கத்தை போட்டுக்கொள்கிறேன். ரைட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.